بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لقومه إن الله يأمركم أن تذبحوا بقرة إلى آخر الآية. وقال أيضا: قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் நாம் சஃபத்து தஃபாசீரின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை பார்த்து வருகிறோம். அதன் விளக்கங்களையும் அதனுடைய இலக்கிய நயங்களையும் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்களையும் அதனுடைய அகராதி பொருள்களையும் அது இறங்கிய காரணங்களையும் அந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்திற்கும் உள்ள தொடர்பினையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் 67வது ஆயத்திலிருந்து 74வது ஆயத்து வரை பார்த்து வந்தோம். அதனுடைய இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். பாடம் 83 இது கால மூசா லிகௌமிஹி என்ற ஆரம்பிக்கும் ஆயத்திலிருந்து வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் என்ற ஆயத்து வரைக்கும் உள்ள அனைத்து விஷயங்களையும் அல்ஹம்துலில்லாஹ் தெளிவாக பார்த்தோம். பாருங்கள், இப்பொழுது 83வது பாடம் சஃபத்து தஃபாசீர். நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்ன? பாடம் 83, வசனங்களின் பயன்கள் 2. வசனங்களின் பயன்கள் ஏற்கனவே இதே பாடத்தில் ஒன்று சொல்லிட்டோம். ஏன்னா வசனங்களுடைய பயன்களை பொறுத்த வரைக்கும் அந்த படிப்பினைகளை அதிகமாக கிதாபுடைய ஆசிரியர்கள் தொகுத்திருக்கிறார்கள். சில பாடங்களில் ஒரே ஒரு படிப்பினை இருக்கும். சில பாடங்கள் 2 படிப்பினை கொண்டு வருவாங்க. சில பாடங்கள் உள்ள ஆயத்தினா இங்கே ஆயத்துகள் அதிகம், 67லேருந்து 74 வரைக்கும் என்று எடுத்துக்கொண்டா 7-8 ஆயத்துகள் இருக்கிறதுனால இதனுடைய படிப்பினைகளை நாம் 2ஆக பிரிச்சிருக்கிறோம். முதல்ல ஒன்றா நம்ம வசனங்களின் பயன்கள்னு சொல்லி 82வது பாடத்தில் ஒரு 3 படிப்பினைகளை கொண்டு வந்தோம். இப்போ அதே தொடரில் பயன்கள் 2ன்னு சொல்லி இன்னொரு 3 படிப்பினைகள் வருது. படிப்பினைகளில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அதனுடைய சாராம்சத்துடைய குலாசாவை ஒரே வரியில் தலைப்பாகவும் நாம் கொடுத்துருக்கோம். பாருங்க, வசனங்களின் பயன்கள் 2. இதில் பாருங்க, 1 உயிர் கொடுத்து எழுப்புதல். 5 பிளேசஸ்னா என்ன? உயிர் கொடுத்து எழுப்புதல் சம்பந்தமாக அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவில் 5 இடத்துல சொல்றான். சூரத்துல் பக்ராவில் மட்டும் அதை பற்றி 5 இடத்துல வெவ்வேறு இடங்களில் பேசப்படுது. இதை பற்றி உயிர் கொடுத்து எழுப்புறதை பற்றி. சரி, அது விஷயமா வருது. 2வது இரும்பை கூறியிருக்கலாமே, சும்மா கசத் குலூபுக்கும் மிம்பாதி தாலிக்க ஃபஹிய கல் ஹிஜாரத்தி அவஷத்த கஸ்வா என்று சொன்னான் அல்லவா? அந்த ஹிஜாரத் என்ற வார்த்தையில ஹதீத் என்பதாக புழங்கியிருக்கலாம்ல. அல்லாஹுத்தலனா ஹிஜாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்லை விட எனது சக்தி வாய்ந்தது, கல்லை விட ரொம்ப வெயிட் ஆற்றல் வாய்ந்தது என்று எடுத்துக்கொண்டால் இரும்பு பசுன் ஷதீத் என்பதாக அல்லாஹ் சொல்றான் குரான்ல. அல்லாஹ் இந்த இரும்பை பற்றி புகழ்ந்து கூறுகிறான். அப்படி இருக்க இரும்பை கூறியிருக்கலாமே என்பதாக ஒரு சின்ன விஷயம் வருகிறது. 3வது அளவிலா ஆற்றல் உடையவன். அல்லாஹுடைய முழு குதரத், அல்லாஹுடைய முழு வல்லமையும் என்ன செய்யறான்? இந்த சூறாவுடைய விஷயத்தின் மூலமாக நமக்கு அல்லாஹு தஆலா எடுத்துச் சொல்கிறான். அவனுடைய சக்தி எந்த அளவிற்கு என்றால், அதாவது எல்லா பொருட்களின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் கொண்டவன்கிறதுக்கு அந்த ஆயத்தில் சில விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றான். வாருங்கள் பாடத்திற்குள் சொல்வோம், விஷயங்களை பார்ப்போம். ஏற்கனவே படிப்பினைகளுடைய விஷயங்கள்ல 3 விஷயத்த சொன்னோம். அதில் கடைசியாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறெல்லாம் இவர்கள் துன்புறுத்தினார்கள், வார்த்தையால் இதேபோல் பல விஷயங்களால் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடுமையான கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்து வந்தோம். அது விஷயமாக ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு நாம் இந்த பாடத்திற்குள் அந்த பயன்களை பார்க்க ஆரம்பிப்போம். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் பனி இஸ்ரவேலர்கள் சொல்ல முடியாத தொல்லைகளை, கஷ்டங்களை கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறங்கி சொல்லும் அளவுக்கு. இது கால மூசா, அவங்க என்ன சொல்றாங்க? இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்கள் பக்கம் தூதுவனாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் செய்யாத உபகாரங்கள் கிடையாது. அல்லாஹின் புறத்திலிருந்து ஒவ்வொரு விஷயங்களாக நான் கொண்டு வந்து தருகிறேன் என்பதாக நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் இவர்கள்
அதை செவிசாய்க்கவில்லை. மிகவும் மோசமான முறையில் நடந்து கொண்டார்கள். ஒவ்வொரு விஷயத்திலையும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்கள் கடைசியில் சொன்ன வல் இஸ்து, அதாவது இன்ன குல்ல வாஹிதி மின் கத்லின் நஃப்ஸில் முஹர்ரமத்தி, ஹராமாக்கப்பட்ட அந்த ஒரு உயிரை கொள்வது, அதாவது எந்த காரணம் இல்லாமல் ஒரு உயிரை கொள்வதும் சரி. ஒல் இஸ்திஹ்ஸாஇ பி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பரிகாசம் செய்வது. முதல் பரிகாசமே என்னது? நபியே பரிகாசம் செய்கிறாங்கிற மாதிரி அத்தத்தஹிதுனா ஹுஸ்வா என்று கேட்டாங்க. அது இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் உண்மையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபம் நிறைந்த நபியாக இருந்தாலும் அவர்கள் தன் சமுதாயத்திற்காக, அதாவது அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப பனி இஸ்ரவேலருக்கு அவர்கள் செய்த உபகாரம் கொஞ்சம் கிடையாது. ஆனாலும் அவர்களை கேலி செய்தார்கள். இந்த அளவுக்குலாம் ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. பொதுவாக முந்தைய சமுதாயத்தில் அதிகமாக எனது நிர்வாணமாக குளிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்தது. திரு சக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி வரும்போது என்னது அல்லாஹ் சொல்லால் என்ன செஞ்சாங்க? அவங்க தய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக குளித்து கொண்டிருந்தார்கள் என்பதாக வருகிறது. அப்பொழுது வானத்திலிருந்து எது தங்கத்தினாலான வெட்டி கிளிகள் விழுந்தது, அதை எடுக்கிறாங்க. பெருக்கி பெருக்கி எடுக்கும் பொழுது அல்லாஹ் கேட்குறான், உனக்கு நான் எவ்வளோ விஷயங்களை தந்திருக்கிறேன், அதுக்கு மேலேயும் இதன் மீது ஆசைப்படுகிறாய் என்று சொல்லும்போது, யா அல்லாஹ், உன் பரக்கத்திலிருந்து நான் எப்பொழுதுமே நிராசையாக முடியாது, இது உன்னுடைய பரக்கத் என்பதாக சொல்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலையும், அதாவது ஆறுகளில் நிர்வாணமாக குளித்து கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்க? அவங்க மட்டும் தனியாக ஒரு ஓரமாக போய் குளிப்பாங்க. ஏன்னா கொஞ்சம் வெட்கம் நபிங்கிறதுனால. அப்போ அந்த நேரத்தில் இவங்க எல்லாம் அலைஹிஸ்ஸலாம் கேலி பண்ணுறாங்க, மூசா இருக்கார, ஏதோ அவருக்கு குறை இருக்குது, அவருடைய உடம்புல ஏதோ குறை இருக்கிறதுனால தான் மறைச்சு போய் தனியாக குளிக்கிறார் என்பதாக அவர் மீது ஏதாவது ஒரு கேலி பரிகாசம் செய்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி நடந்து கொண்டு இருக்கும்போது ஒரு முறை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? ஒரு முறை அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த பாறையின் மீது துணியை வைத்திருந்தார்களோ அது அது போக ஆரம்பிக்கிறது, அது நடக்க ஆரம்பிக்குது, அது போகுது, விருன்னு ஓடுது. அப்போ இவங்க பின்னாடியே பாறைன்னு சொல்லி துரத்திட்டே போய் அவங்க வெளியே வந்துடுறாங்க. வந்தால் அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க, எந்த குறையும் இல்லாதவர்கள் என்பது தெரிந்து கொள்கிறது. சரி, நபிமாவுடைய சம்பவத்தில் இப்படி வருது, புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் வருது. அப்போ அதுக்கு எழுதுறாங்க ஹஜ்ரத் அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க. பல கருத்துக்கள் எழுதினாலும் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க முதல்ல எழுதுறாங்க, முதல் விஷயம் என்னன்னு சொன்னால், இது வந்து எப்படி ஒரு மருந்துக்காக வேண்டி அல்லது மருந்து போன்ற மருத்துவத்திற்காக இல்லை மருத்துவம் போன்ற மற்ற விஷயத்துக்காக வேண்டி அதாவது மறைவான உறுப்புகளை காண்பிப்பதும் பார்ப்பதும் கூடும் என்று முதல் விஷயம். ரெண்டாவது ஹஜ்ரத் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதும்போது ஒருத்தவங்களுடைய கருத்தை நக்கல் செஞ்சு எழுதுறாங்க, முசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதாவது வேஷ்டி உடுத்திருந்தாங்க, அதனால் அந்த லுங்கி இருக்குது, அது வந்து ஈரமானாலும் என்னது அது வெளியில தெரியும். உதாரணமாக நம்ம பார்க்குற வெள்ளை வேஷ்டி உடுத்திருந்தா கூட தெரியக்கூடிய நிலை இருக்குது. அப்போ இந்த மாதிரி இதான் இது ஒரு என்னது, இது எந்தவித இடைஞ்சலும் இருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து நிர்வாணமாக குளிக்கலை அப்படிங்கிறதும் தெரியும். அதே நேரத்தில் என்னது தன்னுடைய ஆடையை மறைத்திருந்தார்கள், அந்த ஆடை மறைத்ததன் மீதும் என்னது அந்த இது அந்த ஈரத்தின் காரணமாக அந்த மறை உறுப்பு வெளிப்பட்டதுனால அவர்களுடைய அந்த சந்தேகம் தீர்ந்தது. இந்த இடத்துல சொல்ல வருது என்னன்னு சொன்னா, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனூ கல்லதீன ஆதவ் மூசா ஃபபர்ரஅஹு அல்லாஹு மிம்மா காலூ வகான இன்தல்லாஹி வஜீஹா. ஓ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் மூசா, அதாவது நீங்கள் கேலி செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடாதீர்கள். எவ்வாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேலி செய்தார்களோ அவ்வாறு கேலி செய்யவர்களாக ஆகிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இல்லாத பொல்லாத இட்டுக்கட்டையெல்லாம் சொன்னாங்க. என்னென்ன முடியுமோ அத்தனை என்ன செஞ்சாங்க? சொன்னாங்க. அவங்களுடைய சொல்லுக்கு கேட்படாம கட்டுப்படாம ஆரம்பத்திலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்குன்னா, முதல் நாள் ஒருத்தனை காப்பாத்துறாங்க பனி இஸ்ரவேல்ட்ட இருந்து, 2வது நாள் அவனே என்ன செய்றான்? மாட்டி விடுறான். அப்ப இந்த அளவுக்கு பலவிதமான விஷயங்கள். அதே மாதிரி ஒரு காரூனுடைய விஷயத்த சொல்லும்போது, அதாவது காரூன் அப்படிங்கிறவன் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை, சிறிய தந்தை மகன் தான். அவனுக்கு அல்லாஹ் எல்லா விதமான வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்திருந்தான். அது இன்ஷா அல்லாஹ், அதாவது வாய்ப்புகளை கொடுத்திருந்தான், வசதிகளை கொடுத்திருந்தான். அவன் என்ன செஞ்சான்? அதை வச்சுட்டு தன்னுடைய அதிகாரம், இது என்னுடைய நான் தான், நான் வந்து நானா சம்பாதிச்சது, என்னுடைய புறத்திலிருந்து நானே சம்பாதிச்சது என்பதாக சொல்லி கொண்டிருந்தான். அவனுக்கு என்ன செஞ்சான்? அப்போ அவனுக்கு அதில் ரொம்ப இந்த அளவுக்குன்னா அவனுடைய எல்லாம் கேள்விப்படுறது, அவனுடைய சாவிகளை சுமப்பதற்கு கூட பெரிய ஒரு படை தேவைப்பட்டுச்சு. அவன் ரொம்ப சீனத்தா படோடாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் என்னது, எவ்வளவுதான் ஆட்டம் ஆடினாலும் நாம் அல்லாவிற்கு அடிமை தான் என்பதை மறந்து விடக்கூடாது.
அல்லாஹ்வுக்கு பிடிச்ச விஷயமான அப்தியத், அதே மாதிரி ஷுக்குர், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது, அதே மாதிரி அவனுடைய அடிமையாக இருக்கிறது. 2 விஷயம் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம அப்தன் ஷக்கூரா என்பதை எந்த நேரத்தையும் மறந்துடக்கூடாது. அப்போ அந்த அளவுக்கு எனது காரூன் என்ன செஞ்சான், தன்னுடைய அட்டகாசம், தன்னுடைய அந்த மிதமிஞ்சிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தான். தன்னுடைய பொக்கிஷங்களை நினைச்சு அவன் ஏமாந்தவனா, அதாவது நான் தான் எல்லாம் என்பதாக பெருமை அடித்துக் கொண்டிருந்தான். அப்போ என்ன நினைச்சான், என்னது மூசா அலைக்கு, அதாவது நமக்கு தான் அல்லாஹ் நம்மளை பிரியப்படுறான் நீங்க நான் நினைக்கிறாங்கல்ல. நீங்க மனிதர்களே நிறைய பேர் பார்த்தேன்னு சொன்னா, என்ன நம்மளை அல்லாஹ் வந்து அவன் தொழுகிறான், இது பண்றான், ஒன்றும் கொடுக்க மாட்டேங்கான், நம்மளுக்கு பேர் அல்லாஹ் கொடுத்துருக்கான், எப்படி கொடுக்குறான் சொல்றாங்க நிறைய பேர். அதாவது எனக்கு பணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அது அல்லாஹ்வுடைய பிரியத்துடைய வெளிப்பாடு, அல்லாஹ் என்னை நேசிக்க போய் தான் எனக்கு கொடுத்துருக்கான், எனக்கு கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை தந்திருக்கின்றான் என்பதாக சிலருடைய தவறான எண்ணங்கள், தவறான அவங்களுக்கு அதாவது விளக்கமற்ற தன்மை. இந்த மாதிரி தான் இவனும் சொல்லிட்டு இருந்தான், எனக்கு அல்லாஹ் என்ன பிரியப்படுறான், அல்லாஹ் யஹிப், அதாவது யஹிப்புஹு, அதான் அவன் விரும்புகிறான், அதனால தான் அவனுக்கு பொருளை கொடுத்தேன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை வரும். இப்போ நினச்சிட்டான்ல, சரி எப்போ வந்து நீ வந்து பிரியப்படுறன்னு நினைக்கிற, சரி அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நான் வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், நான் தான் வந்து பெரிய பணக்காரன், எனக்கு எல்லாத்தையும் வாரி வழங்கியிருக்கேன், எந்த குறையும் வைக்கல சொல்கிறாங்க. மக்கள் நிறைய பேர் சொல்கிறது நம்ம பார்க்குறோம், எந்த குறையும் எனக்கு வைக்கல, எல்லாம் திருப்தியாக இருக்குது என்பதாக சொல்லுவான். அவ கேட்டோம்னா சரி அப்படிங்கிற தொழுக வரல, அது பார்ப்போம் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சு, இப்படி சொல்லும்போது எல்லாம் சோதனையை கொடுப்பான்ல, கொடுத்தவன்னு சொல்கிறது என்ன இப்படி பண்ணிட்டான், நான் என்ன செஞ்சேன், அவனுக்கு நான் என்ன குறை வச்சேன், அல்லாஹ்வுக்கு இவர் என்ன குறை வச்சேன்னு சொல்கிற அளவுக்கு என்னது தன்னுடைய அந்த விளக்கமற்ற தன்மை. அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறான் காரூன், நான் தான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ் என்ன நேசிக்கிறான், அதனால எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் தந்தாங்க, அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்தை பார்ப்பான்னு சொல்லி ஜக்காத்தை கடமையாக்கான், ஜக்காத்தை கடமையாக கொடுப்பாங்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்கிறாங்க, அது மாதிரி சொல்கிறாங்க ஜக்காத்து மேலே கடமையாக இருக்குது. எப்படின்னா ரொம்ப இல்லை, ஒவ்வொரு 1000 தீனாருக்கும் ஒரு தீனார் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு 1000 திர்ஹம்க்கும் ஒரு திர்ஹம் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுது. இப்போ அவன் என்ன செய்கிறான், கணக்கு பார்த்துட்டு அவனுக்கு இது பெருசாக தெரியுது, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆனால் பெருசாக தெரியுது. அவன் என்ன செய்கிறான், நிராகரிக்கிறான். நிராகரிச்சுட்டு சரி இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் தாவத்தில் கொடுக்குறதுல, இந்த ஜக்காத்தை வந்து சொல்கிற விஷயத்தில் சொல்கிறாங்க, நீ வந்து கண்டிப்பாக அவனுக்கு வழிபட்டு தான் ஆகணுன்னொடனே என்ன செய்கிறான், ஒரு கூட்டத்தை சேர்க்குறான், ஒன்று சேர்த்து சொல்கிறான், மூசா சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, ஈமான் கொள்ளுங்கன்னு சொன்னார், அதை செய்யுங்கன்னு சொன்னார், எல்லாத்தையும் கேட்டீங்க, இப்போ என்ன செய்கிறாரு, பொருள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பொருள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சா அவர் எப்படி என்ன செய்வீங்க, தடுப்பீங்கன்னு உடனே பணக்காரனுக்கு தான் வழிபடக்கூடிய ஜாலரா தட்டுற கூட்டம் சிலது இருக்குமே, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லி நம்ம கேட்போம் அப்படின்றாங்க. அப்போ சபரத்தான ஒரு பெண்மணி, அவளை வந்து அவ வந்து ஏற்கனவே பாவியாக இருக்கிறா, விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணியாக இருக்கா, அவளை என்ன செய், அவளை கூப்பிட்டு வந்தவொடனே கூப்பிட்டு வந்துடுறான், கூப்பிட்டு வந்தோடனே அவளை கூப்பிட்டு நேர், உனக்கு நான் நிறைய படம் தரேன், தங்கம் தரேன், நீ என்ன செய், மூசாவின் மீது இல்லாத இட்டுக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் காரூன் நினைச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை வந்து, மூசாவே இந்த உங்களுடைய கூட்டத்தார்களுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க, நீங்கள் போய் அவங்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சொல்லுங்க என்பதாக சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து சொல்கிறாங்க, உங்களில் யார் திருடுறாங்கோ அவங்களுடைய கை வெட்டப்படும், விபச்சாரம் செய்தவர்களுக்கு திருமணம் முடித்தவராக இருந்தால் அவருக்கு என்ன செய்யும், அவருக்கு திருமணம் முடிக்காதவராக இருந்தால் அவரை வந்து கசேரி அடிப்போம், முடித்தவராக இருந்தால் ரஜிம் செய்வோம் என்று சொன்ன உடனே அப்போ காரூன் சொன்னா, அது நீயா இருந்தா, அப்படி மூசா நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாப்பான், இப்படிப்பட்ட கெட்ட விஷயம் பக்கம் நான் நெருங்கக்கூட மாட்டேன் என்பதாக சொன்ன உடனே காரூன் சொல்கிறான், பனி இஸ்ரவேல் என்ன, நீ வந்து சபர்தாங்கிற பெண்மணியை இப்படி பண்ணிட்டு என்று சொன்ன உடனே அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அதை வர சொல்லுங்கங்கிறாங்க. அப்போ இந்த பெண்மணி வராங்க, வந்த உடனே அவனுக்கு அந்த பெண்மணியை கூப்பிட்டு சொன்னாங்க, அதாவது ஃபலக்கல் பஸ் பஹர், கடலை பிளந்த அல்லாஹ், மேலும் தௌராத் இறக்கிய அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியம் அடித்து சொல்லு என்று சொன்ன உடனே அந்த பெண்மணிக்கு பயம் வந்துடுது. உடனே தௌபா செஞ்சு, நான் வந்து என்னை மன்னிச்சிரு, நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த காரூனுடைய சொல்ல கேட்டு தான் இது போல செஞ்சேன்னு சொல்லி கூட்டத்தில் உண்மையை ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட உடனே உடனே என்னது காரூன், அல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்து சஜிதால விழுந்துடுறாங்க. அப்போ காரூன் அப்படியே அடங்கலை, என்ன செய்றான், நீ வந்து என்னது உனக்கு ஒன்று அல்லாஹ்க்கு பிடிக்கிறதுனால உனக்கு நுபுவத்தை தந்திருக்கான், என்ன அல்லாஹ்க்கு பிடிக்கிறதுனால எனக்கு செல்வத்தை சொத்தை தந்திருக்கான்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த நாள் வெளியே போகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறான், நீ வந்து என்னது, நீ உன்னுடைய அல்லாட்ட கேள், நானும் அல்லாட்ட கேட்குறேன், என்ன யார் சொல் நடக்குதுன்னு பார்ப்பேன் என்பதாக சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நினைச்சுறாங்க, அல்லாட்ட துவா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்தா இவன் என்ன இது, இவனும் செய்கிறான், இவனுக்கு ஒன்றுமே ஏற்படலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க, என்ன செய்யப்படுது, இவனுடைய பொருள், அவனுடைய பட்டாளம், படை அனைத்தும் அப்படியே பூமிக்குள் விழுங்கப்படுகிறது.
இவ்வாறு மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மீது இல்லாத இஃப்தியா தாலா அம்ரி அவருடைய விஷயத்துல இல்லாத முல்லாத இட்டுக்கட்டி தன்னைத்தானே அழித்துக் கொண்டார்கள். சரி, ராபியாத்து நாலாவது விஷயம். ذكر تعالى إحياء الموتى في هذه السورة الكريمة في 5 مواضع. அல்லாஹு தாலா இந்த இடத்துல இந்த சூறால என்ன 5 இடங்கள்ல இறந்து போனவர்களை மௌத்தாக்களை உயிர்ப்பிப்பது சம்பந்தமாக பேசுகிறார். ஃபி கௌலிஹி ஒன்னாவதுங்க சும்ம பாஸ்னாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும். பனு இஸ்லாம் விஷயத்துல 70 நபர்கள் ஹசரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு எங்க போனாங்க? தூர்சினா மலைக்கு சென்றவுடன் அவர்கள் அல்லாஹ்வுடன் சம்பாஷணை பேசினார்கள். இவர்களும் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கேட்டு முடித்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்பொழுது நம்பிவிட்டீர்களா? இப்போ நான் சொல்றது புரியுதா? உண்மைதானா? இனிமேல் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை ஏற்று நடப்பீர்களா என்று சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? காலு லன் நுமின் லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரத்தன். அல்லாஹ்வை நாங்கள் நேரில் பார்க்காம, அல்லாஹ்வை நாங்கள் நேராக கண்கூடாக பார்க்காமல் ஈமான் கொள்ள மாட்டோம் என்பதாக திடீர்னு ஒரு பறந்துட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சா? அவங்கள அப்படியே எல்லாத்தையும் மௌத்தாக்கி இடியை கொண்டு வந்து இந்த மாதிரி மலையாக்கி இப்படி அவங்க என்ன செஞ்சாங்க? நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அல்லாஹ்ல கேட்குறான், என்ன இது மாதிரி பண்ணிட்டீங்க? அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நீ என்ன செய்ய இவங்கள எப்படியாவது எழுப்பிறியா அல்லாஹ், இவங்களது நான் தான் கூட்டு வந்திருக்கின்ற அந்த விஷயத்த சொன்ன உடனே அல்லாஹ்ல அவங்களை எழுப்புறான். அதான் சும்ம பாஸ்னாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும். இந்த கிஸ் இது ஒன்றாவது. இது வந்து எத்தனாவது ஆயத்தினே சொல்லியிருக்கோம். அடுத்து ரெண்டாவது வஃபி ஹாதில் கிஸ்ஸத், இதே கிஸ்ஸால இப்போ சமீபத்தில் போன இந்த இவருடைய விஷயம், யாருடைய விஷயம்? அந்த ஒரு பக்ராவுடைய விஷயம். ஒருத்தர் கொல்லப்படுறது, அவனை வந்து மாட்டினுடைய ஒரு பகுதியை கொண்டு அடிக்கப்பட்டு எழுப்பப்படுவது. ஃபக்குல் நதுரிபூஹு பிபாதிஹா வ இத கத்தல்தும் நஃப்ஸன் ஃபத்தாரஅத்தும் ஃபீஹா வல்லாஹு முஹ்ரிஜு மா குன்தும் தக்துமூன் ஃபக்குல் நதுரிபூஹு பிபாதிஹா. அந்த மாட்டினுடைய சில பகுதியை கொண்டு அவனை அடியுங்கள், அதை கொண்டு அவனை அடியுங்கள், அவனை எரிச்சு விடுவான். அப்போ அவனை என்ன செய்யலாம்? நல்லா உயிர்ப்பிக்க வச்சு அவன் என்ன செய்யறான்? இவன் தான் என்னை கொலை செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு ரெண்டாவது சாஞ்சிறான். வஃபி கிஸ்ஸத்தில் லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன். அதே மாதிரி ஒரு சம்பவம். அதாவது ஊரை விட்டு ஒரு கூட்டத்தால் வெளியேறுறாங்க. அந்த கூட்டத்தார்களை அலம் தர இலல் லதீன ஹரஜு மின் தியாரிஹிம் வஹும் உலூஃபுன் ஃபகால் லஹுமுல்லாஹு மூத்து சும்மா அஹ்யாஹும். அங்கும் அல்லாஹுத்தலா அவர்கள் என்ன செய்யறான்? நீங்கள் மரணித்து விடுங்கள் என்பதாக சொல்லி எல்லாத்தையும் மௌத்தாக்கிறான். சும்மா அஹ்யாஹும், பிறகு அவர்கள் என்ன செய்யறான்? உயிர்ப்பிக்க செய்யறான். இது மூன்றாவது இடம். நான்காவது கிஸ்ஸத் உஸைர், உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சம்பவம். உஸைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊரை கடந்து போறாங்க. போகும்போது பார்க்குறாங்க அண்ணா ஹதியில் என்ன அண்ணா யொஹியா ஹதியில்லா அந்த மௌத்திஹா. அந்த ஊரை பார்க்குறாங்க, அப்படி காஞ்சி கருவாடாக கிடக்குது. அப்போ அல்லாஹ் எவ்வாறு இந்த ஊரை என்ன செய்வான்? உயிர்ப்பிப்பான், திரும்ப எவ்வாறு இதை புதுசாக உருவாக்குவான் என்று ஹசரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. கேட்கக்கூடிய விஷயம் எதுக்காக வேண்டிய சந்தேகத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய குதிரத்தை தெரிந்து கொள்ளணும் விளங்கணுங்கிற அடிப்படையில் பாமாத்தஹுல்லாஹு மியத் ஆமின் சும்ம பாசஹு. அல்லாஹ் அவரை என்ன செஞ்சுட்டான்? 100 வருஷம் மரணிக்க செஞ்சுட்டான். அப்படியே என்ன செஞ்சாங்க? அப்படியே மௌத்தாய் விழுந்துட்டாங்க 100 வருஷம். அப்போ அவர் கூட இருந்த கழுதை சாப்பாடு ரெண்டுமே இருக்கு. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறாரு? 100 வருஷங்களுக்கு தான் எழுப்புறான். எழுப்பினோன்னு என்ன செய்யறாங்க? நான் விளங்கி ஏன்னா எழுப்பி சொன்னா பாருங்க உசேரே, நீங்க உங்களை மௌத்தாக்கிட்டோம். உங்க கூட இருந்த கழுதையை பாருங்க, அதை தனித்தனியா பிச்சு பிச்சு எடுத்துட்டோம். என்ன ஆயிடுச்சு? கருவாடாயிடுச்சு. ஆனா நீங்க கொண்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்கு. இதான் அல்லாஹ்வுடைய குதிரத். முதல்ல சாப்பாடு தான் கெட்டு போகும். நான் முதல்ல என்னது? கழுதை ஒண்ணுமில்லாம ஆயிடுச்சு. 100 வருஷம் அந்த சாப்பாடு என்னது? பத்திரமா இருந்துச்சு. அதான் உசைர். அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? இதெல்லாம் பார்த்து உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை தலையில தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ ஃபமாத்தஹுல்லாஹு மியத் ஆமின் சும்ம பாஸஹு. 100 வருஷம் அவரை உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சான்? அல்லாஹ் மரணிக்க செஞ்சான். அதுக்கு பிறகு என்ன செஞ்சான்? உயிர் கொடுத்து எழுப்பினான். இப்போ அதனாலதான் உசைர் அலைஹிஸ்ஸலாம் கடைசி ஆலம் ஆலம் அன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர். நான் விளங்குற அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்தின் மீதும் ஆற்றல் பெற்றவர் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் என்பதாக ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக 5வது ஒரு இடம் எடுத்துக்கிட்டா வஃபி கிஸ்ஸத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் ரப்பி அர்னி கைஃப துஹ்யில் மௌத்தா கால அவலம் துமின் கால பலா வலாக்கின் யத்மைன்ன கல்பி. அவன் கேட்குறான், அல்லாஹ் எனக்கு நீ எவ்வாறு படைப்பினங்களை மௌத்துக்கு பிறகு உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு கொஞ்சம் காட்டுவாயா என்பதாக அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இதுவும் எதுக்காக வேண்டி? அல்லாவே கேட்குறான், அவலம் துமின், நான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்கள் முழுசாக நம்பலையா? ஏதாவது டவுட் இருக்கவா செய்து? கால பலா வலாக்கின்
எத்துமே இன்ன கல்வி அல்லாஹ் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. நீ எந்த சொல்றியோ அது அப்படியே நடக்கும். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் என் உள்ளத்திலே ஒரு திருப்திக்காக வேண்டி நான் அதை பார்க்கணுங்கிறதுக்காக உண்டும் கேட்கின்றேன் என்பதாக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார். அப்போ அல்லாஹ்வுத்தாலா அவங்களுக்கு கட்டளையிடுறா, நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு பறவை அறுத்து என்ன செய்யுங்க, நாலு மலையில் பிரித்து வைங்க வச்சுட்டு என்ன நீங்கள் அதை கூப்பிடுங்க, அது உங்கள்கிட்ட வரும். எத்தீனுக்கு சாயா ஆலம் அல்லாஹ் அசீசுன் ஹக்கீம். அப்போ அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, பறவையை ஒவ்வொரு மலையில் ஏறி வச்சுட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல நின்று கூப்பிடுறாங்க, இது போல் வாங்கன்னொன்னே என்ன செய்யுது, அதையெல்லாம் ஒன்றா சேர்ந்து பறவையாக வருது. 4 துண்டு 4 மலையில் வைக்கிறாங்க, அதெல்லாம் இணைஞ்சு பறவையாக வருவதை அதில் மூசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காண்பித்து கொடுக்கிறான். அதை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அல்லாஹ்வுடைய அந்த குதிரத், அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ் தஆலா உயிர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறார், இறந்தவர்களை எவ்வாறு உயிர்ப்பிக்கிறார் என்ற விஷயங்களை எல்லாம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்கூடாக காண்கின்றார்கள். அல் ஹாமிசத்து, 5வது விஷயம், ஐ ஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹ்வுடைய அந்த சொல்லில், பஹிய கல் ஹிஜாரத்தி அவ் அஷத்த கஸ்வா, கல்லை போன்று அல்லது அதைவிட கடுமை என்பதாக வருது. அப்போ அவங்கிறது பல் மாறாக அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். பல் அஷத்து கஸ்வத்தன், அதாவது கடுமையான கல்லை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு கௌலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய சொல்லா இருக்கும், அரசல்னாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன். அரசல்னாஹு இலா மியத்தி அல்ஃபின் அவ் யஸீதுன், பின்னர் நாம் அவரை ஒரு 100,000 அல்லது அதற்கு அதிகமான மக்களிடம் நம் தூதராக அனுப்பி வைத்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுகிறான். அதாவது ஒன்று அதை விட அதிகம் என்ற விஷயத்தை, அது 100,000 இருக்கலாம் அல்லது அதை விட அதிகம், இது போன்று யார் எதை வேணாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கு எது தெரியுமோ. பரவகால பாதும், அது சிலர் சொல்றாங்க எலி தர்தீத், அதாவது பதில் கொடுப்பதற்காக வேண்டி இந்த வார்த்தை சொல்லப்படுது என்பதாக. அல்லது தஹீர், இந்த விஷயத்தை கல்ல ஹிஜாரத்திய வஷத்த கஸ்வா என்பதை சொல்லும்போது எலி தர்தீத், அதாவது மறுப்புக்காக வேண்டி. சிலவங்க சொன்னாங்க இல்லை இல்லை டெஸ்ட்டுக்காக வேண்டி, அதாவது தேர்ந்தெடுப்பு, ஒரு நாள் தேர்வு. எப்படி சொன்னால், யார் என்ன செய்கிறாங்க, யாருக்கு ஃபமன் ஆரஃபா ஹாலஹா, எவருக்கு கல்லுடைய நிலை, ஷிபுஹா ஷிபுஹா பில் ஹிஜாரத்தி, கல்லை போன்ற உள்ள பொருளுடைய நிலை தெரியுமோ அவர்கள் அதை எடுத்துக்கொள்வாங்க. அல்லது பிமாஹு அக்ஸா, அதை விட ரொம்ப கடுமையானது, கல் ஹதீதி, இரும்பு அதோட கடுமையானதுன்னு தெரியுதுல்ல, அதை அவங்க நினைச்சுவாங்க எடுத்துக்கொள்வாங்க. அப்போ யாருக்கு எது தெரியுதோ அதை அவங்க எடுத்துக்கொள்வார்கள். அமல்லம் யாரிஃபா ஷிபுஹா, இவர்கள் அதை தெரியல, என்ன அதை பற்றிய ஞானமில்லை, ஷிபுஹா அதை பற்றிய பில் ஹிஜாரத்தி, கல்லுக்கு ஒப்பான விஷயத்தை பற்றி ஞானமில்லை என்று சொன்னால், அவங்க நினைச்சுவாங்க காலஹிய அக்ஸாமின் ஹிஜாரத்தி, அவங்க நினைச்சுவாங்க கல்லை விட இது மிக கடுமையானது. மொத்த இரும்பு கல் ரெண்டுல யார் வேணும், அதனால தான் அல்லா அஷத்த கஸ்வா என்பதாச்சு. அஷத்து கஸ்வா, ஒன்று கல் யாருக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கோ அதை எடுத்துக்கிடுவாங்க, இல்லை இரும்புன்னா இரும்பை நிச்சயமாக எடுத்துக்கொள்வாங்க. ரெண்டுக்கு ஏற்றார் போல் தான் அல்லாஹ் அங்கே சொல்லியிருக்கிறான். இருந்தாலும் முன்னால் உள்ள ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம கூட சொல்லியிருந்தோம். இரும்பை பொறுத்தவரைக்கும் கூட என்ன செஞ்சிடலாம், உருக்கிடலாம், நெருப்பை கொண்டு கரைச்சிடலாம். ஆனால் கல் என்னது கரையாத ஒரு வஸ்துவாக இருக்கிறதுனால இடத்துல கல்லை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக தப்சீரி ஹாசினுடைய இந்த விளக்கத்தை நாம் முன்னாடி அந்த விளக்கத்தை சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே எதுவாகவும் இருக்கலாம், ஏதாவது எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு தான் அல்லாஹ் நினைச்சு அந்த மாதிரி சொல்கிறான். ஒன்று பதில் அல்லது என்னது அவங்களுக்கு இஷ்டம் கொடுக்க, எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கணும் தான் ரெண்டுமே. யாரு கல்லை பற்றி தெரியுமோ கல்லை பற்றி எடுத்துக்கலாம், இல்லை அதை விட இரும்பு தான் ரொம்ப வேட்டினா அதையும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக 6வது விஷயம், அஸ்ஸாதிஸா, ذهب بعض المفسرين إلى أن الخشية هنا حقيقة. இப்போ ஒரு சில முஃபஸ்ஸிர்கள் சொல்றாங்க என்னது, இந்த நேரத்தில் அந்த இன்ன மின்ஹா லமா யஹ்பித்து மின் ஹஷ்யத்தில்லாஹ் என்பதாக வருது. அப்போ இந்த பயம், அச்சம், ஹஷ்யத் என்பது இங்கே அஸ்தலான விஷயம்தான். அதாவது இது மஜாஸ் கிடையாது, உண்மையில அந்த பயத்தினால தான் அது உருண்டு விழுது என்பதாக சொல்றாங்க. அன்னல்லாஹ் தஆலா ஜஅல லி ஹாதிஹில் அஹ்ஜாரி ஹஷ்யத்தன் பிகுத்ரிஹா, அல்லாஹ் தஆலா செஞ்சிருக்கான், அந்த அச்சத்தை ஆக்கி வைத்திருக்க அந்த கல்லில் ஹஷ்யத்தன் பிகத்ரிஹா, அதற்கு ஏற்றாற்போல், அதனுடைய நிலை எப்படியோ அதற்கு ஏற்றாற்போல் அதனுடைய அச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருக்கு, அதனுடைய கல்லுக்குள்ள அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான். கௌலிஹி தஆலா வ மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, உலகத்தில் எந்த வஸ்துவும் அல்லாஹ்வை
புகழாமல் துதிப்பாடாமல் இருந்ததே கிடையாது. உலகத்தில் எல்லா வசதியும் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே தான் இருக்கு. பல விஷயங்கள் இருக்குது. அதாவது மரங்கள் புகழுது, மலைகள் புகழுது, அதே மாதிரி கடல்கள் புகழுது, எல்லாமே பார்க்கும்போது என்னது எத்தனை விஷயங்கள் சொன்னாங்க. இந்த இது என்னது சரீது உணவு தஸ்மீ செய்து என்பதாக சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயமும் என்ன செய்யுது, அல்லாவை புகழ்ந்து கொண்டே தான் இருக்கிறது. தஸ்பீ என்பதும் சலாத் என்பதும் அது என்ன செய்யுது, தாராளமாக அறிந்திருக்கு. அதுக்கு அக்கல் தான் கொடுக்கப்படலை. சொல்லுவாங்க அதுக்கு அக்கல் தான் இல்லை. ஆனால் அது வந்து அமல் தஸ்பீ செய்வதாக இருக்கட்டும், அதனுடைய நிலையாக இருக்கட்டும், எல்லாமே என்னது குல்லுன் கதாலிம சலாத்தஹு தஸ்பீஹு என்பதாக சொல்லும். ஒவ்வொன்றும் எனக்கு தன்னுடைய தஸ்பீ என்னங்கிறது தெரியும், அவனுடைய இபாதத் வணக்கம் என்னங்கிறது தெரியும் என்பதாக சொல்கிறான். ஒட்டகங்கள் எத்தனையோ பஸ்துக்கள் என்னது அல்லாஹ் தஸ்பீ செய்கிறத பார்க்கும். வக்கால் ஆஹர் ஒரு சிலர் சொல்கிறாங்க பல் ஹுவமின் பாபில் மஜாசி, இது மஜாஸுடைய அடிப்படையில் சொல்லப்படுது. கவுலில் காயில், காயிலுடைய சொல்லை போன்று காலல் ஹாயித் இல் மிஸ்மார் லிமத்த ஷுக்குனி, எப்படி வந்து ஒரு சுவர் சுவர் பேசுது யார்கிட்ட, சுத்தியில் அடிக்கிறான்ல அதில் ஆணி அடிக்கிறவன்ட்ட பேசுது. லிமத்த ஷுக்குனி, அதாவது ஆணிட்ட பேசுது. ஆணிட்ட கேட்குது என்ன எதுக்கு என்ன பிளக்குற, ஆணியை வச்சு என்ன செய்கிறாங்க சுவத்தில் ஓட்ட போடுறாங்க. அப்போ அந்த ஆணி கேட்குது என்ன எதுக்கு பிளக்குற காலை. அப்போ அந்த சோறு கேட்குது என்ன எதுக்கு பிளக்குறன்னு சொல்லும்போது அந்த ஆணி பதில் சொல்லிச்சான் காலை செல்மை எதுக்கு நீ என்ன யார் அடிக்கிறானோ அவன்கிட்ட கேளுனா. அப்போ என்ன கேட்காத, நான் ஒன்றும் இல்லை, நான் அடிக்கிறது உனக்கு இல்லை, எனக்கு இது யார் ஒன்று என்ன என்ன யார் அடித்து உள்ளே நுழைக்கிறானோ அவன்கிட்ட கேள் என்பதாக சொல்லிச்சான். அந்த மாதிரி கதையில் உலகத்தில் எல்லா வஸ்துக்களும் என்னது அல்லாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அல்லாவுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவன் என்ன செய்யறான் நினைச்சவன் சொல்லலாம் ஆதல் குர்ஆன் அலா ஜபலின் ஐத்தஹு ஹாஷியா முத்தசத்தியாம் மின் ஹஷியத்தில்லா என்பதாக வருது. அல்லாவுடைய அச்சத்தினால அப்படி பிளந்துடும் வெடித்துடும் என்பதெல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் என்னது அப்படி வெளிப்பாடு தான். இப்போ அந்த அடிப்பில் உண்மையான ஹக்கீக்கத்தான அச்சம் தான். அல்லாஹ் கொடுக்கறதுக்கு சக்தி பெற்றவன். எல்லா உயிரினங்களின் மீதும் எல்லா ஜடப்பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் பெற்றவனாக இருக்கிறான். அல்லாஹு தாலாவுடைய குதிரத், அவனுடைய வளமை, அவனுடைய வல்லமை அல்லாஹ் அளவில்லாததாக இருக்கிறது. அல்லாஹுத்தாலா அதை விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தரணும். அதை நாம் விளங்கி அவனுடைய இந்த குதிரத்தை விளங்கி நாம் வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.